ஹாய்ங்க. வாங்க நல்லா படிங்க. பாஸ் ஆயிடலாம். ரிப்பீட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா 72 கோடு 72 மே 2022 உடைய கொஸ்டின் பேப்பருங்க பார்க்கலாம். த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். பாலார் பள்ளியில் சேர்வதற்கு ஒரு குழந்தையின் குறைந்தபட்ச வயது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. விடுப்பு விதிகளின் வழிமுறைப்படி ஒரு மாநில அரசு ஊழியர் எத்தனை நாட்கள் தற்செயல் விடுப்பு எடுக்கலாம்? நமக்கு தெரியும் 12. வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பகுதி இறுதி தொகை பெற விண்ணப்பதாரர் எத்தனை ஆண்டுகள் பணி முடித்திருக்க வேண்டும்? 15. 5. ஒரே பதவியில் 20 வருடங்கள் பணிபுரியும் ஆசிரியருக்கு வழங்கும் பணி நிலை ஸ்பெஷல் கிரேட். 20 வருஷம் ஆனால் ஸ்பெஷல் கிரேட். 6. அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உள்ள பள்ளிக்குழுவின் ஆயுட்காலம் 3 ஆண்டின். 7. பகுதி நேர அமைப்பில் இயங்கும் ஒரு பள்ளியின் வார வேலை நாட்கள் 6 நாட்கள். 8. நிதி உதவி பெறும் துவக்க பள்ளியை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு தொடக்க கல்வி இயக்குனர். முன் தொடக்கப்பள்ளி, தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளை புதிதாக துவங்க அனுமதி வழங்கும் அதிகாரி யாருன்னா தொடக்க கல்வி இயக்குனர். எல்பிசி என்பதன் விரிவாக்கம் என்னன்னா லாஸ்ட் பே சர்டிஃபிகேட். இது நிறைய வாட்டி கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கிங்க. மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி நிர்வாகத்தால் ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்படக்கூடாதவர் யார் அப்படின்னா ரத்து செய்யப்பட்ட சான்றிதழ் உடையவர். அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களிடமிருந்து இருக்கக்கூடாத பதிவேடு ஆசிரியர்களின் பணிப்பதிவேடு. 13. பள்ளி மேலாண்மை குழுவில் இடம்பெற வேண்டிய பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 50%. மாறிக்கிட்டே இருக்குங்க, இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. 14. ஒரு பள்ளியை மூட வேண்டுமெனில் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே முந்தைய கல்வி ஆண்டில் டேஷ் தேதிக்கு முன்னர் அறிவிப்பு கொடுக்க வேண்டும். 1 செப்டம்பர். மானியம் பெறுவதற்கான பட்டியலில் மேலொப்பம் இட வேண்டிய அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர். ஒரு மாணவனுக்கு மாற்றுச் சான்றிதழ் மறுக்கப்படும் பொழுது அல்லது தாமதப்படுத்தும் பொழுது அவர் மேல்முறையீடு செய்ய வேண்டிய அலுவலர் யாருன்னா மாவட்ட கல்வி அலுவலர். தகுதிக்கான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாதது பணியிட ஏற்பு காலம். பழைய அரசாணைகள், அறிவுரைகள் மற்றும் தீர்ப்புகள் பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய பதிவேடு இருப்பு பதிவேடு. மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் யாருன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர். பள்ளி மேலாண்மை குழுவின் நோக்கம் என்ன? பள்ளியின் மாணவர் சேர்க்கையை உயர்த்துதல். வகுப்பறையில் ஃபிளானல் போர்டு உபயோகிப்பது. வகுப்பில் பாடம் நடத்தும் போது பாடத்தை தொங்கவிட்டோ ஒட்டியோ உபயோகப்படுத்த. ஃபிளானல் போர்டு. பாடநூல்களை தீர்மானிக்கும் அதிகாரமுடையது அரசு. அரசின் நலத்திட்டங்களில் பள்ளி மாணவர்களுக்கு எந்த வகுப்பிலிருந்து கிரையான்ஸ் வழங்கப்படுகிறது? 1, 2 வகுப்புகள். 65 மாணவர்கள் கொண்ட துவக்கப்பள்ளியில் எத்தனை ஆசிரியர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள்? 3. தொடக்க கல்வி என்பது கீழ்காணும் வகுப்புகள் அளிக்கப்படும் கல்வியாகும். 1st ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். பள்ளி தொடக்கம் முதல் நாள் தவிர்ப்பது. தாமதமாக பள்ளியில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கு இடைப்பட்ட நாட்களை இவ்வாறு குறிக்கலாம். கருப்பு மையினால் கோடிடுதல். 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் ஒரு வாரத்திற்கு எத்தனை பாட வேலைகள் ஒதுக்கப்பட வேண்டும்? 10. ஆண் அல்லது பெண் பள்ளி குழந்தையின் வயது 6 முதல் 14 வயது. சைல்டு மீன்ஸ். பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சத்துணவின் தரத்தை கண்காணிக்கும் பொறுப்பு யாருக்கு உள்ளது அப்படின்னா பள்ளி சத்துணவு கூட அமைப்பாளர். கல்வியாண்டில் பள்ளி தொடங்கும் நாள் 1 ஜூன் தான். துவக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆங்கிலம் கற்பித்தலை வளப்படுத்தும் இயக்கம் என்னன்னா DTERT. த பிளே ஃபெஸ்டிவல் என்பது எந்த எல்லைக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கிடையே நடத்தப்பட வேண்டும்? கல்வி வட்டம். எந்த கல்வி கட்டாயமானது? தொடக்க கல்வி. தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1984. பள்ளிக்குழு செயலாளர் கீழ்காணும் எந்த கணக்குகளை தவிர பிறவற்றை பராமரிக்கலாம்? சிறப்பு கட்டண குழு. பாடத்திட்ட இணைப்புச் செயல்களில் இல்லாத ஒன்று உடற்கல்வி. புவியியல் வரைபடம் புத்தகம் தமிழக அரசால் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது? 6 முதல் 10 வகுப்புகள். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பதவி உயர்விற்கான அலகு. ஊராட்சி ஒன்றியம். ஒரு மாதத்தில் மாணவர்களின் சராசரி வருகை 20க்கு குறைவாக இருப்பின் அந்த ஆசிரியருக்கு மானியம் வழங்கப்பட மாட்டாது. 40. மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்
மற்றும் ஆசிரியர் அல்லாதவருக்கான தகுதிக்கான பருவகாலம் 12 மாதம்.